இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த வீடு ஏற்கனவே எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். அப்ப நீ ஏன் போலீஸ்ல சொல்லல? அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க நான் விரும்பல. அப்ப என் பவரை பார்த்து விரோதம் வேண்டாம்னு தான் என்ன நீ சம்மந்தி ஆக்குன. அது உன் புத்திசாலித்தனம். அப்படி நினைச்சா அது உன் பைத்தியக்காரத்தனம். மரியாதையை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் யாருன்னு தெரியும்ல? கோழத்தனமா 2 பேரை கொலை பண்ணிட்டு 15 வருஷமா ஓடி மறைஞ்ச கேடிங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு புரியும்ல? ரொம்ப தைரியமாவே பேசுறேன். தாழ்மையா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த கேஸ் செத்து ரொம்ப வருஷமாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் இன்னும் சாகலங்கிறது உனக்கு தெரியுமா? என்ன எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்க. என் முன்னாடி நிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்க. நிக்கிறதுக்கு யோக்கியதை இல்லைன்னா உட்கார்றேன். தானா உட்கார்றதுல மரியாதை கிடையாது. ஓகே, நமக்குள்ள சீரியஸ் வார் இல்லாம ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம். ரொம்ப ஹாட்டா பேசிட்டேன். கோல்டு வாட்டர் ஒரு கிளாஸ் கொண்டு வரியா? சாரதா, உங்ககிட்ட தான் சொல்றேன், கொண்டு வா. எந்த ஒரு மிருகத்தையும் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுதான் பலி கொடுப்பாங்க. உன்னால கிளாஸத்தான் உடைக்க முடியும், ஆனா என்ன? சார் வணக்கம், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். மிதிச்ச பர்ஸ பாக்கெட்ல போடு. நான் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். நீ நமக்கு வேண்டிய ஆள்தான். ஐயோ, கட்ட கட்டையா நோட்டு. செம மாட்டல், செம மாட்டல். ராதா அந்த குடும்பத்தோட ரொம்ப ஒட்டி போயிட்டானா? வெட்டி விடுறதுக்கு பிளான் எனக்கு தெரியும். சாரதா டேரிங்கா என்கிட்ட மோதினாலும் ஆப்டரால ஒரு பொம்பளை. சேலையை அடிச்சு துவைக்கலாம், என்ன அடிச்சு துவைக்க முடியாது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் நிலவரத்துல டெல்லிக்காரனுக்கு தண்ணி ஊத்துனியே, என்ன சொன்னான்? வெள்ளி விலை ஏறுமா? தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பார்ட்டி கொடுத்து சர்க்காரே என் பாக்கெட்ல போட்டுருவேன். கம்ப்ளீட் சில்வரை கவர் பண்றேன். கண்ணு, நான் மாமனார் தான் அண்ணனையும் அம்மாவையும் கொண்டு எதிரின்னு புரிஞ்சுட்டான்னா அந்த பிள்ளையோட குடும்பம் புயலாயிடுமேம்மா. அந்த புயல் உருவாகிறதுக்குள்ள எதிரி உயிரோட இருந்தா தானே. சாரதா? ஆமா சார். ஸ்டாக் மார்க்கெட்ல வெள்ளி தங்கம் விலையேறது தெரிஞ்சுக்கிட்டு அவனை வாங்கி பதுக்கி வைக்கிறானோ. ஆமா, பட்ஜெட் வர்றதுக்குள்ள அவனுக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிடைச்சிருது. அந்த சீக்ரெட் அவனுக்கு எப்படி கிடைக்குதுங்கறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். பட்ஜெட்ட மந்திரிகளா போடுறாங்க, கோடி கோடியா பணத்தை கொடுத்து இப்படி போடுங்கன்னு சில கோடீஸ்வரங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். வெள்ளி விலை ஏற போது கம்ப்ளீட் சில்வர் ஸ்டாக்ஸ் வாங்கி பதுக்கி வைங்க. அவனோட அட்டகாசம் பணத்துலதான். இந்த இடத்துல அவன் முழங்கால உடைச்சிட்டோன்னா அவனை முழுசா தண்ணியில போட்டு அமைக்க. என்னாச்சு உனக்கு? டபுள் கேம் ஆடுற. வெள்ளி ஸ்டாக் கம்ப்ளீட்டா ரெச்சட் சாரதா வாங்கிட்டான்னா இந்த இன்ஃபர்மேஷன் யாரடி அவளுக்கு கொடுத்தது? சத்தியமா நான் சொல்லல. நீல விடுற. ஸ்டாப் இட். உன் செல்வாக்குனால கம்ப்ளீட் கவர்மெண்ட் பெரிய மனுஷங்க அத்தனை பேருக்கிட்டையும் எனக்கு கனெக்ஷன் உண்டு உனக்கு தெரியும். நீ பார்ட்டி தான் கொடுத்த, நான் பாடியே கொடுத்தவ. ஞாபகம் இருக்கட்டும். லைட்டா ஒரு கால் போட்டு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, உங்களையே வச்சுக்கிறேன்னு என்னை எச்சல் பண்ண கௌரவ பிச்சைக்கார எவனுக்காக நான் போன் பண்ணினா சார்ட்டர்ட் பிளேன் புக் பண்ணி என்னை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் விக்கிற சரக்கு இல்லாம வெறும் போட்டு தான் போடணும். ரெடியா? Hold on, baby. My sweetie. இத்தனை நாள் யார் யாரையோ மாத்தினேன், உன்னை மாத்தினா பல பேருக்கு உன்னை டின்னர் ஆக்கினாலும் என் இன்னர் ஹார்ட்ல யார் இருக்கா? நான் தான். Come on, cheers. வாசல் திறந்துதான் இருக்கு, நீங்க நுழையலாம், வாங்க. யாரும் இல்ல, அதுக்காக நான் பயப்படல. ஏன்னா 3வது கொலைய உன்னால பண்ண முடியாது, அத நான் தான் பண்ண முடியும். நான் சின்சியரா வர்றேன், நீ சீரியஸா போற.
உன்கிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். ஸ்டாக் மார்க்கெட் வெள்ளி எல்லாம் நான் வாங்கிட்டேன். நீ ஷாக் ஆயிட்ட. அதான் என் புருஷனை நீ சாகடிச்ச. உன் பிசினஸ் நான் சாகடிக்கிறேன். தப்பென்ன? எனக்கு நீ தண்ணி காட்டுறியா? ஐ மீன், அன்னைக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்ட, இன்னைக்கு 2 கிளாஸா நானே தரேன். எனக்கு எதையும் 2ஆ கொடுத்தா பிடிக்கும். அதே நேரம் உன் பிளானுக்கு பதிலா இந்த வீட்டை 2ஆக்கவும் தெரியும். கட்டடம் கட்டுறதுல நான் எக்ஸ்பர்ட். வீட்டை 2 ஆக்குற பிளானுக்கு நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். மறுபடியும் நம்ம சந்திச்சா கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், குடம் குடமா ஊத்துவேன், குடிக்க வைப்பேன். சம்மந்தி பணத்துக்கு குடம் தண்ணி ஊத்த வேண்டியது இந்த சம்மந்தியோட கடமை இல்லையா? தண்ணி யார் ஊத்துறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. சார் சார், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். கழுத்துல இருக்க துண்டடியா? பெரியமேன், இது எதுக்கு சார்? இந்த குடும்பத்தை துண்டு போடுற அதுக்கு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேட்டியை விரிச்சிருப்பனே, பணத்தை பொல பொலன்னு அவர் கொட்டிருப்பாரு. நான் ஒரு மடையன் பேண்ட போட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். அம்மாடி, வாங்க பாமா. இப்பதாம்மா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு, கர்ப்பமா இருக்கிறியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டதான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்? ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெய ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டிக்கிட்டு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளான போடுறாங்க, கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான். அப்பா பாரு. என்ன என்ன? ஏன் நான் தேய்ச்சி விடுறேனே. நீ சிலைக்கு தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விடுவ. அம்மா வருவாங்க, காய்ச்சின எண்ணெய அவங்க பரபரன்னு தேய்க்கும் போது லுங்கிய சரியா கட்டிட்டு உட்காரடா. ஒழுங்கா காட்டடா. அம்மா, மகாபலிபுரம் வேற போனோம், சீக்கிரம் வாங்க. வரேன்பா. நீ எங்க ட்ரிம்மா? நானும் உங்க கூட மகாபலிபுரம் வரேனே. இது அபிஷியல் பிசினஸ். பொழுதுபோக்கு அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் 2 நாள். ஓகே கண்ணா, புறப்படலாமா? வர ராதா.
அவங்க மகாபலிபுரத்துக்கு சைட் பார்க்கவா போறாங்க, சைட் அடிக்க போறாங்க. அங்க கடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எப்படி எப்படி விளையாட போறாங்களோ. போற வழியில புலிக்கொகை இருக்குது, இருட்டா இருக்கும். அங்க டபாஞ்சால் வாங்கோ. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கிற மாதிரி அம்மாங்கிற பேர்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயி போச்சு.